ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக வெளியான கங்குவா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா தான். சூர்யா பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கிட்டத்தட்ட 2 கேரக்டர் பண்ணியிருக்காரு. பாஸ்ட் போர்ஷனில் இவரோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்குவான்னு வச்சுருக்காங்க. ப்ரெசன்ட் போர்ஷனில் பார்த்திங்கன்னா இவரோட பேர் ஃப்ரான்சிஸ்னு வச்சுருக்காங்க. ஃப்ரான்சிஸ் கேரக்டரை விட கங்குவா கேரக்டரில் பார்த்திங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா கங்குவாவே வாழ்ந்திருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான கடுமையான எஃபோர்ட்ஸை போட்டு கங்குவா கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரியே ஃப்ரான்சிஸ் கேரக்டரும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தால் படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். பட் கங்குவா கேரக்டர் அளவுக்கு ஃப்ரான்சிஸ் கேரக்டர் பார்த்திங்கன்னா பெரிய இம்பேக்டை கொடுக்காது. அண்ட் இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சாங்ஸ் தான். இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி தான். இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை தவிர இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு சத்தியமாக எதுவுமே இல்லை. இந்த படத்தில் பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னென்னு லைனாக பார்த்துடலாம் வாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்தோட வீக் ஸ்டோரியும் தான். ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான பிளாட் தான். அந்த பிளாட்டை வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இழுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிரிப்பிங்காகவும் என்கேஜிங்காகவும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகாது. சும்மா நார்மலாக தான் போயிட்டுருக்கும். ஸோ ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே போரிங்காக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரெசன்ட் போசஸ் தான். அது பார்த்திங்கன்னா தேவையே கிடையாது. பேசாமல் கங்குவா பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாஸ்ட் போர்ஷன்ஸை பார்த்துட்டு கங்குவா பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷன்ஸே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். 1/2 மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா மொக்கையை போட்டிருக்கு. அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா கேரக்டரை தவிர மற்ற எந்த கேரக்டருக்குமே பார்த்திங்கன்னா பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்கவே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோயினாக நம்ம திஷா பட்டானி நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் வராங்க. அதே மாதிரி யோகி பாபுவோட காமெடியும் ரெடின் கிங்ஸ்லியோட காமெடியுமே பார்த்திங்கன்னா பெருசாக ஒர்க் ஆகல. பாபி டியோல் எவ்வளோ பெரிய வில்லனை பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சப்பையாக மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே டவுன் ஆக்கி விட்டுருக்கு. அண்ட் இந்த படத்தோட சாங்ஸ்லாம் எவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தோட பிஜிஎம்ஸ்லாம் இருந்திருக்கு. டிஎஸ்பி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பிஜிஎம் எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதை தேட்டரில் பார்த்தப்போ ரொம்பவே சவுண்டு இறஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு மோசமாக இந்த படத்தோட பிஜிஎம்மை பார்த்திங்கன்னா டிஎஸ்பி போட்டு வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவ் தான். அண்ட் இந்த படம் மொத்தமாக சரிஞ்சது எங்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் தான். பாஸ்ட் போர்ஷன்ஸ் கூட ஏதோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட எண்டிங் அதாவது லாஸ்ட் ½ அன் ஹவர் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ப்ரெசன்ட் போர்ஷனையும் அடுத்த 5 நிமிஷம் பாஸ்ட் போர்ஷன்ஸையும் காட்டி நல்லா இருந்த பாஸ்ட் போர்ஷன்ஸையும் ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் கூட காட்டி மொக்க பண்ணி வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் பாஸ்ட்டை மட்டுமே காட்டியிருந்தா கூட கிளைமேக்ஸ் நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு மொக்கத்தனமாக பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஃபைட்லாம் வரும் கிளைமேக்ஸில் ப்ரெசன்ட் போர்ஷன்ஸில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்பவே முடியாத ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இல்லாஜிக்கலாக எடுத்து வச்சுருக்காங்க. ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இதுக்கப்புறம் இந்த படத்தோட பார்ட் 2 மட்டும் வரும்னு எதிர்பார்த்துடவே பார்த்துடாதீங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 200 கோடி கிட்ட லாஸ் ஆக போகுதுன்னு நம்ம ட்ராக்கர்ஸ் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சூர்யா ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சூர்யாவோட எஃபோர்ட்காக இந்த படத்தை தேட்டரில் போய் ஒரு முறை பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட மேக்கிங்கும் விசுவல்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி. ஸோ அந்த 300 கோடி சங்கர் மாதிரி தேவலாம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக 300 கோடிக்கு இந்த படத்தோட மேக்கிங்கையும் விசுவலையும் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட படக்குள்ளே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி மட்டும் இந்த படத்தை தேட்டரில் ஒரு முறை போய் பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 5க்கு 2 தான் கொடுக்குறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா? அண்ட் இந்த படத்தோட உங்கள் ஹானஸ்ட் ரிவ்யூவை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.